குரு வாழ்க. குருவே துணை. இறைவா நான் என்னை விடுத்து உனை மதித்தேன் எவரெவரோ புனைந்த கற்பனைகள் கொண்டு. இறைவா நான் என்னை விடுத்து உனை மதித்தேன் எவரெவரோ புனைந்த கற்பனைகள் கொண்டு. நிறைவில்லை என் அறிவோ நிலைக்கவில்லை நேர் வழியோ புரியவில்லை நினைந்து ஆழ்ந்தே. நிறைவில்லை என் அறிவோ நிலைக்கவில்லை நேர் வழியோ புரியவில்லை நினைந்து ஆழ்ந்தே. இறைவா நான் என்னை விடுத்து உனை மதித்தேன் எவரெவரோ புனைந்த கற்பனைகள் கொண்டு. மறைபொருளாய் எங்கும் எனதறிவை பற்றி நான் உணர்ந்தேன் அங்கு நீ நானாய் கண்டேன். மறைபொருளாய் எங்கும் எனதறிவை பற்றி நான் உணர்ந்தேன் அங்கு நீ நானாய் கண்டேன். உறைந்து விட்டேன் உன்னில் நான் உணர்ந்துணர்ந்து உலகு இதை உணர்ந்துய்ய தொண்டு ஏற்றேன். உறைந்து விட்டேன் உன்னில் நான் உணர்ந்துணர்ந்து உலகு இதை உணர்ந்துய்ய தொண்டு ஏற்றேன். இறைவா நான் என்னை விடுத்து உனை மதித்தேன் எவரெவரோ புனைந்த கற்பனைகள் கொண்டு. உறைந்து விட்டேன் உன்னில் நான் உணர்ந்துணர்ந்து உலகு இதை உணர்ந்துய்ய தொண்டு ஏற்றேன். பரம்பொருளே என் உயிர்க்குள் அறிவாக நின்று பாடியாடும் திருக்கூத்தை அவன் உணர்த்த உய்த்தே. பரம்பொருளே என் உயிர்க்குள் அறிவாக நின்று பாடியாடும் திருக்கூத்தை அவன் உணர்த்த உய்த்தே. வரமளித்து வாழ்த்தியனை அவன் உண்மை நிலையை வாழும் பல்லாயிரமாம் மக்கள் அவர்க்கேற்ற. வரமளித்து வாழ்த்தியனை அவன் உண்மை நிலையை வாழும் பல்லாயிரமாம் மக்கள் அவர்க்கேற்ற. தரம் அறிந்து வெளியிட்டு அறியாமை இருளில் தத்தளிக்கும் மக்களுக்கு அறிவை விளக்கின்றான். தரம் அறிந்து வெளியிட்டு அறியாமை இருளில் தத்தளிக்கும் மக்களுக்கு அறிவை விளக்கின்றான். சிரமதனில் தாங்கி அந்த திருவாக்கு படியே தேசம் நாடு ஊர் திரிந்து இறைப்பணி செய்கின்றேன். சிரமதனில் தாங்கி அந்த திருவாக்கு படியே தேசம் நாடூர் திரிந்து இறைப்பணி செய்கின்றேன். இறைவா நான் என்னை விடுத்து உனை மதித்தேன் எவரெவரோ புனைந்த கற்பனைகள் கொண்டு. சிரமதனில் தாங்கி அந்த திருவாக்கு படியே தேசம் நாடூர் திரிந்து இறைப்பணி செய்கின்றேன். இறைப்பணி செய்கின்றேன்.
இறைப்பணி செய்கின்றேன், இறைப்பணி செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்பினை அறுத்து எல்லையில்லாமே பொருளை அடைவதற்கு அந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஞான களஞ்சிய கவி அருகுணம். தேவையே விருப்பமாய் பழக்கத்தால் ஆசையாம் தேவை முடித்திட தடையானால் சீனமாகும் தேவை பொருள் தனக்கென காக்க கடும் பற்றாம் தேவையாம் பருவத்து ஆண் பெண் நட்பே மோகமாம் தேவைக்கு சூழ்நிலை கருத்து மதிப்பே மதம் தேவையால் எழும் சினம் இருப்பில் வைத்தால் வஞ்சம் தேவையால் அருகுணம் தோன்றிடும் மிகுந்திடும் தேவையும் பொருட்களும் அறிவும் சமம் கொள்வோம் தேவையால் அருகுணம் தோன்றிடும் மிகுந்திடும் தேவையும் பொருட்களும் அறிவும் சமம் கொள்வோம் அறிவும் சமம் கொள்வோம் அறிவும் சமம் கொள்வோம். வாழ்க வளமுடன். இன்றைய பாடல் மகரிஷி தேவை என்ற தொகுப்பில் கொடுத்திருக்கக்கூடிய பாடல்களில் ஒன்று. இதன் மனிதன் மனதை இதமாக வைத்துக்கொண்டு வாழ வேண்டிய பிறவி மனித பிறவி. மனத்தை உடையவன் மனிதன். அந்த மனம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை மகரிஷி நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு
அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இந்த 10 நிலைகளில் மனித மனமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. உணர்ச்சிக்கு அடிப்படையாக இருப்பது மனிதனுடைய தேவை. அகத்தாய்வு பயிற்சிகள்ல நாம பார்த்திருக்கோம், மனிதனுக்கான தேவைகள் 3. அந்த தேவையின் அடிப்படையிலே வாழும்போது ஏற்படக்கூடிய உணர்ச்சி, அந்த உணர்ச்சியிலிருந்து அதற்கு தீர்வு தரக்கூடிய வகையில் மனிதன் முயற்சி செய்கிறான். அதற்கென ஒரு செயல், அந்த செயலுக்கு விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இப்போ இவை அத்தனையும் தேவையினாலும் அதை ஒட்டிய பழக்கத்தினாலும் ஏற்படுகிறது. அது ஒரு பாடல்ல மகரிஷி குறிப்பிடுறாங்க. தேவை, பழக்கம், அறிவு, சந்தர்ப்பம் இவை ஒக்க செயல் கருத்து உருவாகி வலுப்பெற்று முனைந்துவிடும். தேவை அது பழக்கத்தினால் வருகிறது. அதை செயல்படுத்துவதற்கான அறிவு நிலை, அதை செயல்படுத்துவதற்கு தேவையான சந்தர்ப்பம், இதையெல்லாம் ஒட்டிதான் ஒரு செயல், ஒரு கருத்து உருவாகி அந்த எண்ணம் சொல்லாக செயலாக வலுப்பெற்று முனைந்துவிடும். தேவைகளை முடித்து வைக்கும் பொருள் வகைகள், செயல் வகைகள் திரும்ப திரும்ப தேடும் அறிவு. பழக்கம் ஒட்டி தேவை முடிக்கத்தக்க அவை காண இன்பமுறும். அப்போ ஒரு உணர்ச்சி வருகிறது, அந்த உணர்ச்சியிலிருந்து ஒரு தேவை, அந்த தேவைக்கு நிறைவேற்றுவதற்கு ஒரு பொருள் தேவை, உள்ள ஒரு நிகழ்ச்சி, இல்லை ஒரு மனிதர்களுடைய உதவி. இப்போ தேவையினை முடித்து வைக்கும் பொருள் வகைகள், செயல் வகைகள் திரும்ப திரும்ப தேடும் அறிவு. அப்ப இந்த இடத்துல மகரிஷி குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு மன அலைச்சூழலில் ஒரு தேவை எழுகிறது, அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக ஒரு செயல், அந்த செயலிலே ஒரு விளைவு. அந்த பெற்ற விளைவுல மனம் மயங்கி அதே செயலை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் என்ற முனைப்பு ஏற்படுகிறது. இப்போ அந்த பொருளின் மேல், அந்த நிகழ்ச்சியின் மேல் திரும்ப திரும்ப ஆர்வம் கூடுகிறது. தேவை முதல் முறை முடிஞ்சிடுச்சு, அப்ப அந்த முடிஞ்ச போது ஏற்படுகிறதே ஒரு அனுபவம். அதுல கிடைக்கக்கூடிய அனுபவத்துல மனம் நிலைத்து நின்னுடுது. அதனால என்ன பண்ணுது, அந்த பொருள் வகைகள், செயல் வகைகள் திரும்ப திரும்ப தேடும் அறிவு. அப்போ ஒரு செயல் பழக்கம் ஆயிடுது. அந்த பழக்கம் என்ன செய்கிறது, அந்த செயலை நிறைவேற்றுகின்ற வரை அடங்காது. பழக்கம் ஊட்டி தேவை முடிக்கத்தக்க அவை காண இன்பமுறும். அதற்கப்புறம் என்ன பண்ணுங்க, தேவையினால் அவற்றை பின் தேடி நினைந்தே ஆற்றும். ஒரு முறை தேவை நிறைவேற்றிட்டோம், திரும்ப பெற்ற அனுபவத்துல மயங்கி மனம் என்ன செய்கிறது, திரும்ப திரும்ப அதே தேவைப்படும் போல உணர்ச்சி எழுகிறது. 5 புலன்களின் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என்று உணர்மயக்கம், சுவாமிஜி சொன்னார். அப்போ பெறுகின்ற அனுபவத்துல ஈடுபாடு அதிகமாகும் போது தேவை திரும்ப திரும்ப ஏற்படுகிறது, அதிலேயே மனம் உழன்று கொண்டிருக்கிறது. தேவை முடிக்கும் வசதி எதுவெனினும் அதை பற்றி சிந்தனையும் செயலாகும், இதை பாசம் பற்று என்பார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாம தேவையை முடிக்கணும் அப்படின்னு சொன்னா அது ஏதோ ஒரு பொருளாலோ ஒரு மனிதர்களோட உதவியினாலோ தானே நடக்க முடியும். அப்போ அந்த பொருளின் மேல, அந்த நிகழ்ச்சியின் மேல, அந்த நபரின் மேலேயே எப்போதும் சிந்தனையும் செயலும், இதுவே ஒரு திரும்ப திரும்ப மனிதனை செயல் வகையாக தூண்டிக்கொண்டே இருக்கும். அப்ப என்ன நடக்குதுங்க,
அந்த தேவை முடிக்கும் பொருள் நிகழ்ச்சி மேல நமக்கு ஒரு பற்று ஏற்பட்டு விடுகிறது. அந்த பாசம் பற்றி என்ன செய்துங்க, தேவை இருக்குதோ இல்லையோ திரும்ப திரும்ப அந்த நிகழ்ச்சி, அந்த மனிதர்கள், அந்த தொடர்பு அதை திரும்ப திரும்ப உபயோகிக்க வைக்கிறது. மகரிஷி இந்த இடத்துலதான் எப்படி தேவை அருகுணங்களாக மலர்கிறது அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்பர்மேஷனுக்கு வராங்க. மனிதனுக்குள்ளே இயல்பாக இருக்கக்கூடிய தன்மைதான் இந்த 10 படிநிலைகளும். இதுல முதல் 7 படிநிலைகள் மிருகங்களுக்கும் ஓரறிவு முதல் மனிதன் வரை எல்லாருக்குமே பொதுவானது. அந்த 7 நிலையிலேயே மனம் இயங்கிக் கொண்டிருக்கும் போது அங்கதான் அன்னமய பிராணமய அன்னமய மனோமய கோஷத்திலேயே நாம இயங்கிக் கொண்டிருக்கோம். பெற்ற அனுபவம் அதுல மனம் தோய்ந்து மீண்டும் மீண்டும் அதே பெறுவதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டே இருக்கு. அப்போ இந்த செயல் தேவையா இல்லையாங்கிற ஆராய்ச்சிக்கு மனம் செல்வதில்லை. அப்ப இதற்கான வழிமுறை தான் கடைசியாக விளக்க பதிவுகள், விளக்க வழி வாழ்க்கையாக மகரிஷி கொடுத்திருக்காங்க இல்லையா. முதல் 7 பழக்க வழி. உணர்ச்சி, தேவை, உணர்ச்சி, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம். ஆறறிவு பெற்ற மனிதனிடம் மட்டும் இந்த விளக்க பதிவுகளும் இருக்கு. விளக்க வழி வாழ்தல் எப்படிங்க அது? ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்ற வகையிலே. அப்போ நம்முடைய தேவைய அதன் மூலமாக அடுத்தடுத்த நிலைகளை அது சென்று சேரும் போது அந்த பெற்ற அனுபவத்தையும் கொண்டு மனம் ஆராய்ச்சி செய்யணும். அதற்கப்புறம் ஒரு தெளிவான முடிவு, அதுல நிலைத்து நிற்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி ஆராய்ச்சி செய்கின்ற போது மகரிஷி கண்டுபிடித்த விஷயத்தை தான் இன்றைய பாடல்ல கொடுத்திருக்காங்க. எப்படி தேவை உணர்வே சரியாக நிர்வகிக்கப்படாத போது அருகுணங்களாக மலர்கிறது. ஏன்னா மனிதனோட வாழ்க்கையில ஆரம்பமே தேவையில் தான் ஆரம்பிக்குது இல்லையா. உணவு தேவை, அப்புறம் உடை தேவை, அப்புறம் பாதுகாப்பு தேவை, தட்பவெட்ப சூழ்நிலைக்கேற்ப உடைகள் தேவை, பாதுகாப்பா இருக்கிறதுக்கு வீடு தேவை, கழிவுப் பொருட்களை எல்லாம் சரியாக வெளியேற்றுவதற்கான சமுதாய அமைப்பு தேவை இல்லையா. அப்போ தேவையில் தான் மனிதனுடைய வாழ்க்கை தொடங்குகிறது. அந்த தேவைய சரியாக மேனேஜ் பண்ண, நிர்வகிக்க தெரியாத போது அந்த தேவை உணர்வே அருகுணங்களாக எப்படி மலர்ந்து விடுகிறது அப்படிங்கறத இந்த பாடல்ல அழகா சொல்றாங்க. தேவையே விருப்பமாய் பழக்கத்தால் ஆசையாகும். தேவை நிறைவேற்றுகின்ற வகையில் அன்றைய உணர்ச்சிய அந்த உணர்ச்சியிலிருந்து விடுபட்டு கொள்வதற்காக அந்த தேவையை செய்து முடிச்சுடுறோம். ஆனால் அதிலே பெற்ற அனுபோகத்தில் மனம் மயங்கிடும் போது அந்த விருப்பமா மாறிடுது. தேவையே விருப்பமாய் பழக்கத்தால் ஆசையாகி விடுகிறது. அப்போ அந்த ஆசை நிறைவேறும் போது நன்மையா தீமையா என்று பார்க்க தவறிவிடுகிறோம். தேவையா இல்லையா எனும் போது கூட இந்த விருப்பம் மலரும் போது அங்கேதான் சீரமைக்கப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. தேவையே விருப்பமாய் பழக்கத்தால் ஆசையாகும். சரி, அந்த ஆசைய நிறைவேற்ற பாக்குது மனசு. அப்ப தேவை முடித்திட தடையானால் சினமாம். அதே தேவை அங்கேயே மேனேஜ் பண்ணல, அது ஆசையா மலர்ந்துடுச்சு, அதை நிறைவேற்றலாம் அப்படின்னு போனா அங்கே தடை வருகிறது. ஏன்னா ஆராயப்படாத ஆசை. அந்த ஆசை நிறைவேறுவதனால் பல பாதிப்புகள் ஏற்படும். அப்ப இயற்கைக்கு முரணான ஒன்று, மதிக்கப்பட வேண்டிய ஆசை இல்லை அது. அப்போ அங்கே நிறைவேற்றப்படும் போது அங்கே ஒரு தடை ஏற்படுகிறது. அது இறை நீதி. தேவை முடித்திட தடையானால் சினமாகும். இங்கேயும் ஆராய்ச்சி இல்லை, தெளிவும் இல்லை. ஆராய்ச்சியும் தெளிவும் இந்த 2வது நிலையில் வந்திருந்தா கூட அந்த ஆசையை சீரமைத்து சினமாக மலராமல் பாதுகாத்து கொள்ள முடியும். சோ அங்கேயும் விட்டுட்டோம்.
அப்படின்னா தேவை முடித்திட தடையானால் அது அந்த தடை பொருள் மீதோ மனிதர்கள் மீதோ ஒரு பொருந்தா மனநிலையை உருவாக்குகிறது. அததான் மகரிஷி சினம் என்று சொல்கிறாங்க. சரி, அப்படி கஷ்டப்பட்டு வாங்கி வச்சுக்கிட்ட பொருளை தனக்கு உபயோகம் இருக்குதோ இல்லையோ நான் மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று பற்று கொள்வது கடும் பற்று. தேவை பொருள் தனக்கென காக்க கடும் பற்று இல்லையா? ஒரு தேவை முடிஞ்சிடுச்சு, அந்த பொருளை மற்றவர்களுக்கு தேவை இருக்கு கொடுப்பதற்கு இந்த மனம் மறுக்கிறது. ஏன்னா அந்த பொருள் மேல, தேவையின் மேல, பெற்ற அனுபவத்தின் மேல ஏற்பட்ட பற்று. தேவை பொருள் தனக்கென காக்க கடும் பற்று. இச்சையின்றியே உடலாய் வந்தோம், இச்சை ஒழித்திட ஏன் முயல்கிறீர்கள்னு கேக்குறாங்க மகரிஷி இல்லையா? அந்த இச்சை என்பது இயல்புதான். ஆனால் அது சரியாக பாதுகாக்கப்படாமல் அந்த தேவை உணர்ச்சியே பருவத்து ஆண் பெண் நட்பாக மாறுகிறது. அங்கே அது அளவு முறை மீறும் போது அது மோகம் என்கின்ற தன்மையாக, அதாவது பால் உணர்வுல அளவும் முறையும் இல்லாமல் முறையற்ற பால் கவர்ச்சியாக மாறிவிடுகிறது. அந்த வேட்கையும் இயல்புதான். ஆனால் அங்கேயும் அளவு முறை மீறப்படுகிறது. அங்கே மீறும் போது அது அந்த அருகுணங்களில் ஒன்றாக மாறப்படுகிறது. அப்புறம் நமக்கு தேவை முடிக்கக்கூடிய ஒரு வகை ஏற்படுகிறது. அங்கே மனிதர்களோடும் மற்ற நிகழ்வுகளோடும் தொடர்பு கொண்டுதானே தேவையை முடிக்கணும். அப்ப அந்த தேவை முடிக்கக்கூடிய நிலையில ஏற்படக்கூடிய சூழ்நிலை கருத்து மதிப்பே மதம் என்று சொல்லக்கூடிய உயர்வு தாழ்வு மனப்பான்மை. அப்போ மனம் எப்படி நிக்குதுங்க? அந்த தேவையை முடிக்கக்கூடிய பொருள் நிகழ்ச்சிய கம்பேர் பண்ணி பார்த்து தன்னை உயர்வாகவோ மற்றவர்களை தாழ்வாகவோ ஏதோ ஒரு இடத்தில் சமநோக்கின்றி சூழ்நிலைக்கு ஒரு கருத்து மதிப்பு கொடுத்து விடுகிறது. அப்போ அந்த இடத்துல அது மதம் என்று சொல்லக்கூடிய உயர்வு தாழ்வு மனப்பான்மையாக மாறிவிடுகிறது. தேவை நிறைவேறல, அதனால ஒரு மாறாத மனநிலை வந்தது, ஒரு பொருந்தா மன உணர்ச்சி. ஆனா அந்த மன உணர்ச்சி சரியாக வெளியேற்ற முடியல. கோபம் வருது, ஆனா அங்கே செலுத்த முடியாத ஒரு சூழல். அதனால என்ன பண்றோங்க? அந்த சினத்தை இருப்பு கட்டி வச்சுக்கிறோம் உள்ள. தேவையால் அருகுணம், அந்த தேவையால் எழக்கூடிய சினம் இருப்பில் வைத்தால் வஞ்சம். ஒவ்வொரு கணமும் மனம் அந்த சூழலை நினைச்சு நினைச்சு திரும்ப திரும்ப அழுத்த பதிவு கொடுக்கிறது. அந்த சினம் அங்கே எழவில்லை, எழுவதற்கான சாத்தியக்கூறு இல்லை, சூழ்நிலை இல்லை. உடனே சூழ்நிலைக்காக அந்த ஓடு மீன் ஓட உருமீன் வரும் வரை வாடி இருக்குமாம் கொக்குன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி அந்த சந்தர்ப்பத்திற்காக மனம் தேட தேட என்ன ஆகுதுங்க? உள்ளே அந்த அழுத்த பதிவு அதிகமாகி அது வஞ்ச மனநிலையாக மாறிவிடுகிறது. அப்போ சுவாமிஜி ஃபைனலா சொல்றாங்க, தேவையால் தான் இந்த 6 குணங்களும் மலர்ச்சி பெறுகிறது. தேவையால் அருகுணம் தோன்றிடும் மிகுந்திடும், தேவையும் பொருட்களும் அறிவும் சமம் கொள்வோம். அப்ப எங்க இதற்கான தீர்வு இருக்கு? அந்த பொருட்கள் மேலும், தேவை நிறைவேற்றுவதற்கான நிகழ்வுகள் மேலும், மனிதர்கள் மேலும் அளவோடும் முறையோடும் பற்று வைக்க, அந்த கடும் பற்ற ஈகையாக மாற்றிக்கலாம். ஆசைய பேராசையாக மலராமல் அது நிறைமனமாக மாற்றிக்கொள்ளலாம். சினத்தை பொறுமையாக மாற்றிக்கொள்ளலாம். முறையற்ற பால் கவர்ச்சிக்கு இயற்கையும் சமுதாயமும் கொடுத்த அமைப்பாக கற்பு நெறியாக மாற்றிக்கொள்ளலாம். உயர்வு தாழ்வு மனப்பான்மைய சிவநிலையை சீவநிலை உணர்ந்து கொண்டார் சிறுமை தரும் மனமயக்கமாயை ஏது. அப்போ சமநோக்காக பார்த்து கொள்ள முடியும். வஞ்சத்தை மன்னிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். இதற்கு அறிவு தெளிவு பெற வேண்டும். அப்போ தேவை முடித்திடும் போது ஏற்படக்கூடிய அனுபவங்களை கொண்டு ஆராய்ச்சி தெளிவு முடிவு கொண்டு தேவை அருகுணங்களாக மலராமல் சீரமைத்து கொள்ளும் வழிமுறையை மகரிஷி கொடுத்திருக்காங்க. இதன்படி வாழ்வோம்.
மகிழ்ந்து மகிழ்விப்போம், மகிழ்வித்து மகிழ்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். Today's noble thought from Blossoms of Life. Success. Desires have to be scrutinized in a calm state of the mind with regard to their importance and the constraints that come in the way of trying to fulfill them. Auto-suggestion to eliminate the unwanted ones can be made, whereby if the desire rise up again, the auto-suggestion come to the fore, helping to eliminate them in time. Even genuine desire that cannot be fulfilled for any reason have to be analyzed and eliminated through auto-suggestions as mentioned above. The same is the case if the facilities for fulfilling the desire are available, yet achieving them can produce ill effects later. Desires that cannot be fulfilled yet linger in the mind lead to mental anguish and physical ailments. Inefficiency and failures are the trademarks of actions undertaken when the mind is overwhelmed by unnecessary desires. Success follows when desires are taken care of through proper planning and execution. I'd like to share my view. If unwanted wish comes, we have to think which is good. We should analyze our wish, why it arises. Then we have to do tavam and do sankalpam and give up that wish. If the same desire arises again, our sankalpam also comes along and hide the truth. Even a genuine desire arises, if we don't have financial background to achieve it, then we have to follow the process of doing meditation to reduce the mental frequency and do auto-suggestion to stop this kind of desire in future. If our desire cannot be fulfilled, we will have health issue and we could not achieve anything. So Maharishi said, how can we achieve success on this? So our desire, plan and action, all these three should be correct to achieve anything. Thank you, Ma. Be blessed by the divine. Thank you, Ma. Be blessed by the divine. Nice noble thought, Amma. How we have to eradicate the unwanted desire by auto-suggestion and meditation. And to get success in life, we need to have proper planning, execution, and then which will help to get success in life. Thank you, Ma. Be blessed by the divine. Vidya Balama, today's that is Jnana Kalanjiyam in Tamil session. Be blessed by the divine, Amma. I'll read out the poem, Amma. Yes, Amma. Arugunam. And the number is 1524. Okay. தேவையே விருப்பமாய் பழக்கத்தால் ஆசையாம் தேவை முடித்திட தடையானால் சினம் ஆகும் தேவை பொருள் தனக்கென காக்க கடும் பற்றாம் தேவையாம் பருவத்து ஆண் பெண் நட்பே மோகமாம் தேவைக்குச் சூழ்நிலை கருத்து மதிப்பே மதம் தேவையால் எழும் சினம் இருப்பில் வைத்தால் வஞ்சம்
தேவையால் அருகுணம் தோன்றிடும் மிகுந்திடும். தேவையும் பொருட்களும் அறிவும் சமம் கொள்வோம். Be blessed by the divine. Amma. Thank you, Ma. Be blessed by the divine. So today's poem is Arugunam. Aspirants can share your thoughts. Tangavelaya. Thank you, Amma. Yes, Ayya. Be blessed by the divine. Arugunam. In this poem, our Guru is talking about the transformation process. The 6 characters that we exhibit in our life is all nothing but the transformation of one's need. We all have needs, various needs, and we all try to fulfill all those needs. So let's take the desire. There is a difference between what we need to live a happy life. Instead, we look at others and what they have in their possession and try to compare whether we have similar things. Mostly the materialistic aspects, irrespective of whether we really need it or not. So, similarly, Maharishi is also talking about anger. How does one get anger? We try to get something. It could be materialistic, or it could be something that we want others to do for us within family or between friends. And when that is not fulfilled, we get angry. And Magan is also talking about attachment. Attachment is nothing but trying to keep things for ourselves without willing to share it with others who really need it at a specific time. And then comes the possessiveness. Yes, when we all become adults,
We all need relationships, partners to fulfill our needs. And as long as we respect the other individual and give a personal space, though they are our partners, we can live a happy life. Instead, the partners try to put restrictions, influence their thoughts, control what he or she can do. So this turns into possessiveness, which creates problems later. Guru is also talking about religion. The religion came into this world to give an environment so that we understand our needs and fulfill the need in a proper way. And each religion teaches the same aspects and Guru is also talking about revenge. When the anger is not allowed to vanish, even after a period of time, it is kept on one's mind forever. And the individual seeks for the right opportunity at a later point of time to show the revenge and cause harm to the other human being. So all of these are the transformation of one single thing called need. And I think we should all understand our Guru's teaching here and limit the aspirations towards more and more materialistic things, and instead try to have try to feel content with what we have and have inner peace and wisdom to live a happy life. Be blessed by the divine. Thank you, Amma. Thank you, yeah. Be blessed by the divine. Nice explanation of the poem. And you have we concluded the poem as respecting the other individuals and the factors which are hindrance of respecting the other individuals. மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும். Nice, ஐயா. வித்யா பாலமா? Yes, Amma, be blessed by the divine. Ayya has given a wonderful explanation. Thank you, Ayya. Let me share my view regarding the poem, Amma, what I have understood. Yes, here Maharishi is talking about the Arugunam, 6 temperaments, how it rises when the need itself
due to its exceed or it becomes habits, then it becomes desires. When the need is got blocked, there rise the anger. Also, that need after when that need is fulfilled, also when one is holding for themselves, when the need is fulfilled but they want to hold it for the future use, there rise the attachment. Then the need for the urge to fulfill the girl-boy relationship, there comes the lust. And lastly, the need according to the situations, the individuals gathered and making opinions, there comes the religion. When the need is not able to fulfill or satisfied, there comes anger. That anger is not shown out, or when it is not clear of and holding that grudges, there comes the vengeance. All these because of the need. When these 6 temperamental qualities raise or increase in oneself. To clarify that, like get balanced in our need by using our knowledge, like proper planning, as Amma was mentioning, and like proper planning and execution and satisfying our need, there we can lead a peaceful life, like avoiding the 6 temperamental qualities. Be blessed by the divine. Thank you, Amma, for the opportunity. Thank you, Ma. Nice explanation, correlating the need with the 6 temperaments about the defects. Okay, thank you, Ma. Be blessed by the divine. Anybody want to share your thoughts? It is 5:23. Ramya, Ma? Everyone has given an extraordinary explanation. Okay. Great. You want to say something here? Ramya, Ma? No, Amma. No, Amma. We Okay. conclude the session, Amma. Okay. Let us conclude the session with the blessings for the world.